ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிச்ச ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறது ரொம்பவே ஈஸி. டேஸ்ட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ப்ரெட்டு மட்டும் இருந்தால் போதும். ப்ரெட்டு, முட்டை. செய்கிறதுக்கு தேவையான அளவுக்கு ப்ரெட்டை எடுத்துகிட்டு சைடில் வந்து எட்ஜஸை மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். முட்டை வந்து ஒரு 2 முட்டையை அதிலேயே உடச்சி ஊற்றிக்கிட்டேன். அந்த பால்லையே பால் வந்து நல்லா ஆறி இருக்கணும். தேவையான அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிட்டேன். இனிப்பு அதிகமாக வேணும்னா 4 to 5 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். அதை நல்லா வந்து ஒரு ஃபோர்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஒரு தவா வச்சு அதில் தேவையான அளவுக்கு நெய் போட்டுக்கோங்க. கீ போட்டுட்டு இந்த ப்ரெட்டை எடுத்து இதில் நல்லாவே வந்து நனைகிற அளவுக்கு 2 சைடும் வந்து டிப் பண்ணி எடுத்துகிட்டு தோசை தவாவில் போட்டு 2 சைடும் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துட வேண்டியதான். ரொம்ப ஒரு 5 மினிட்ஸில் செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸியாக செய்யலாம். டேஸ்ட் வந்து கேக் மாதிரி இருக்கும். பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ப்ரெட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். சூப்பராக இருக்கும். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெய் வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கிறிஸ்பியாக இருக்கும். லைட்டாக கோல்டன் ப்ரௌன் வந்தோடனே எடுத்துடலாம். 2 சைடும் நெய் ஊற்றி பெரட்டி வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் எடுத்துடலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.